நீங்க என்ன அடிச்சீங்கன்னா ஐயோ அம்மா நான் அடிக்காதீங்கன்னு கெஞ்சிறதுக்கு நான் ஒன்னும் பழைய தமிழ் செல்வி இல்ல. இப்ப நீங்க என்ன அடிக்க வரும்போது உங்க கைய நான் புடிச்சேன்ல, இத மீறி நீங்க என்ன மறுபடியும் அடிக்க வந்தீங்கன்னா நான் திரும்பி அடிக்க கூட தயங்க மாட்டேன். என்னடி சொன்ன? நீ என்னையே அடிச்சிட்டியா? இது பேசுனதுக்கு இல்ல, இது வரைக்கும் நீ என்னெல்லாம் பண்ணிருக்கியோ அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு மொத்தமா கொடுத்தது. என்ன நான் உன் மேல கை வச்சுட்டேன்னு போய் சொல்ல போறியா, இல்ல நான் உங்க கைய புடிச்சிட்டேன்னு போய் சொல்ல போறீங்களா? இத சொன்னா உங்களுக்கு தான் அசிங்கம். அந்த அசிங்கம் பரவாயில்லன்னு போய் சொன்னீங்கன்னா போய் தாராளமா நீங்க சொல்லுங்க, எனக்கு எந்த கவலையும் இல்ல. என்னமா ஏன் மேலே கை வச்சுட்டு போயிட்டாமா? விட்ரி, அவ எப்படி இன்னைக்கு இந்த மொய் விருந்த நடத்துறான்னு நான் பாக்குறேன். அவ நடத்துற மொய் விருந்துக்கு ஆளுக போவாங்களானே தெரியலையே. வரவங்க எல்லாம் கறி கஞ்சி சாப்பிடணும்னு இங்க வந்துட்டாங்கன்னா அவ நடத்துற மொய் விருந்துக்கு யாரடி போவாங்க? அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ நடத்துற மொய் விருந்துக்கு கூட்டம் எதுவும் போகாம இருந்து அவ நட்டமாகி போனா நம்ம தானே அவ காலேஜ்ல சேர பணம் கொடுக்கணும். நாம பணம் கொடுத்தா அவ வாங்குவேன்னு நினைக்கிறீங்களா அத்தை? நம்ம உதவி செய்யறோம்னு சொன்னா அவ கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டா. சுயமரியாதையோட என் பிரச்சனையை நானே சமாளிச்சுக்கிறேன்னு சொல்வாளே தவிர நாம குடுக்கற பணத்தை அவ ஏத்துக்க மாட்டாத்த. அப்படி எல்லாம் இருந்திருந்தா என் படிப்புக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டு இருந்திருப்பாளே. இப்படி கிடந்து ஏன் அவ கஷ்டப்பட போறா? ஒண்ணுமே புரியலடி. அந்த கருப்பு தான் காப்பாத்தணும். மாமா, நாங்க எல்லாருமே கண்ணு வைக்கிற அளவுக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பும் மரியாதையும் வச்சு உசுருக்கு உசுரா இருந்த புருஷன் பொண்டாட்டி நீங்க. இப்ப நீங்க ரெண்டு பேரும் தெக்க ஒருத்தரும் வடக்க ஒருத்தரும் திரும்பி நிக்கிறத பாக்கும்போது எங்களுக்கு கஷ்டமா 1000 தான் இருந்தாலும் உங்க தமிழ்ச்செல்வி நீங்க போய் அவகிட்ட ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சமாதானம் ஆயிரும். தயவு செஞ்சு போய் அவகிட்ட பேசுங்க மாமா. கொஞ்சம் எனக்காக மனசு இறங்குங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லாத. நான் யார்கிட்டயும் பேச தயாரா இல்ல. என்ன கொஞ்சம் தனியா விடு. நான் ஏதாச்சும் தேவையில்லாம பேசி